ஹாய் மக்களே, வெல்கம் டு பிஜேடி ஷோ. நாம் இன்னைக்கு 1 கோடிக்கான பயணம் சீரீஸில் 2வது எபிசோடில் இருக்கோம். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஃபைனலி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம 1 கோடியை ரீச் பண்ணணும்னா வெல்தி பர்சன் ஆகணும். ஓகே, ஷார்ட் டைமில், ரிலேட்டிவ்லி ஷார்ட் டைமில் அது ஆகணும்னா நம்பர் 1 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். நம்ம ஒரு காரியம் அறிந்து கொள்ளணும். வி ஷுட் பி நாலேஜபிள். அதாவது வெல்த் இல்லைன்னா ரிச்னஸ் இந்த உலகில் உள்ள எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்குது. இந்த யூனிவர்ஸ் எல்லாருக்குமே இல்லைன்னா கடவுள் எல்லாருக்குமே அதை வச்சிருக்காரு. அது யாரை பெற்றுக்கொள்வது, எப்படி பெற்றுக்கொள்வது, அதில் தான் அந்த சீக்ரெட்டே, அந்த சூட்சுமமே இருக்குது. ஸோ இப்போ எல்லாருக்குமே நம்ம எல்லாருமே கன்வின்ஸாக இருக்கோம். abundant wealth எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், அதை எப்படி பெற்றுக்கொள்வது, நான் எப்படி அதை டேப் பண்ண முடியும், எப்படி ரிசீவ் பண்ண முடியும், ஹவு டு ரிசீவ் இட். ஓகே, அதுதான் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கடைசியில் நான் ஒரு மேஜிக்கல் கால்குலேஷன் உங்களுக்கு சொல்லித் தருவேன். ஏன்னா உங்களுக்கு இங்கே நிறைய பேர் நெகட்டிவ்ல இருப்பீங்க, கடனில் இருப்பீங்க, 0ல் கூட இருக்க மாட்டீங்க. 1 crore ஜேர்னி அப்படின்னு சொல்லும்போது ஒரு அவநம்பிக்கை வரும். என்னால் முடியுமா அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை வரும். அந்த அவநம்பிக்கையை போக்க உங்கள் மனசுக்குள்ளால ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை க்ரியேட் பண்ண ஒரு மேஜிக்கல் கால்குலேஷன், இந்த 1 crore எப்படி சிம்பிளாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும், அதை வீடியோ எண்டில் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஜேர்னி டுவர்ட்ஸ் வெல்த் இல்லைன்னா ஜேர்னி டுவர்ட்ஸ் 1 crore. இந்த ஜேர்னியில் 3 மைல்ஸ்டோன்ஸ் உண்டு, இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன்ஸ். நம்பர் 1 யுவர் மைண்ட் செட், நம்பர் 2 யுவர் ஸ்கில் செட், நம்பர் 3 யுவர் டூல் செட். மைண்ட் செட், ஸ்கில் செட், டூல் செட், இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை உங்ககிட்ட ஓகே டூல்ஸ், ஒரு கோடியை டேப் பண்ணுவதற்கான வெல்த்தி ஆவதற்கான டூல்ஸ் இருந்தாலும், அதுக்கான ஸ்கில்ஸ் இருந்தாலும், உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இல்லாமல் இருந்தால் ஒன்றுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு ட்ரீம் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு கரெக்ட் மைண்ட் செட் இல்லைன்னா உங்கள் திறமைகள் எல்லாம் வேஸ்ட்டாக போகும். ஆக்சுவலி சரியான மைண்ட் செட் இல்லாத ஆட்கள்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணிலடங்கா திறமைகள், அது ஒன்றும் இல்லாமல் அவங்க கூட அது எண்டாகி போகும். இது ஒரு சேட் ஸ்டோரி. இந்த உலகத்தில் வாழ்ந்த கோடானு கோடி மக்களில் ஒரு சைசபிள் நம்பர் ஆஃப் பீப்புள், கோடானு கோடி பீப்புள் இந்த மாதிரி வாழ்ந்து மறைந்து போயிருக்காங்க. ஓகே, அவங்க கிட்ட இருந்த எபிலிட்டிஸ் என்ன, அவங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய கிஃப்ட்ஸ் என்ன, அதை தெரியாமலே அதோட கெப்பாசிட்டி என்ன, அதால் என்னெல்லாம் செய்ய முடியும் இந்த உலகத்தில், அது தெரியாமலே பிகாஸ் ஆஃப் தேர் நெகட்டிவ் மைண்ட் செட் இல்லைன்னா லிமிட்டட் மைண்ட் செட்னால ஒன்றும் இல்லாமலே, இல்லைன்னா ஒரு ஆவரேஜ் லைஃப்பை லீட் பண்ணியோ, இல்லைன்னா வெரி பாவர்ட்டி ரிடனாகவும் அவங்க மறித்து போயிருக்காங்க. தட் இஸ் த ட்ரூத். ஸோ மைண்ட் செட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். மைண்ட் செட்னா என்ன? இதுக்கு ஒரு ஸ்டோரி ஆக்சுவலி யூ கேன் வின் அப்படின்னு ஒரு கிரேட் மோட்டிவேஷனல் புக் உண்டு. அதோட ஆதர் ஷிவ் கேரா சின்ன சின்ன ஸ்டோரி வழியாக நிறைய காரியங்களை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதில் வரக்கூடிய ஒரு ஸ்மால் ஸ்டோரி, அதை சொல்லும்போது உங்களுக்கு புரியும் ஆக்சுவலி மைண்ட் செட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஈவன் தோ உங்ககிட்ட நிறைய எபிலிட்டிஸும் ஹிடன் டேலண்ட்ஸும் நிறைய ரிசோர்ஸஸும் எல்லாம் இருந்தாலும் கரெக்ட் மைண்ட் செட் இல்லைன்னா உங்களால் ஒன்றுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு டைமில் ஆக்சுவலி ஒரு கோழி, நாடன் கோழி, நாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு கோழி முட்டை போடும். முட்டை போட்டு அடகாக்க வேண்டிய அது முட்டை போடும், ஒரு புதரில் முட்டை போடும். அப்படி இருக்கும்போது ஒரு கழுகு, இந்த கோழி முட்டைகளுக்கு கூட அந்த கழுகும் வந்து ஒரு முட்டை போடும். இது அந்த கோழிக்கு தெரியாது. ஓகே, ஸோ இந்த கோழி அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணாது. எப்பவும் போல் இந்த கோழி அடகாக்கும். ஆஃப்டர் 21 days ஒவ்வொரு முட்டையாக பொறிக்க துவங்கும். ஸோ இந்த கழுகு குஞ்சும்
இந்த கழுகு முட்டையிலேருந்து ஒரு கழுகு குஞ்சும் பொரித்து இந்த கோழி குஞ்சுகளுக்கு கூட அதுவும் வளரும். இந்த மற்ற கோழி குஞ்சுகளுக்கோ இல்லைன்னா இந்த கழுகு குஞ்சுக்கோ இல்லைன்னா இந்த கோழிக்கோ இது ஒரு கழுகு குஞ்சாக்கும் அப்படின்னு தெரியாது. ஆக்சுவலி சின்ன குஞ்சில் இருக்கும்போது எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஓகே, சின்ன தூவல் எல்லாம் வச்சுட்டு இந்த கழுகு குஞ்சுக்கும் தெரியாது அது ஒரு கழுகாக்கும். அதால் வானங்களில் எவ்வளவு தூரம் வேணாலும் பறந்து போக முடியும், கண்டம் விட்டு கண்டம் தாண்டி போக முடியும். இங்கே இந்த சாதாரண பூமியில் ஒரு வேலிக்கட்டுக்கு உள்ளால இறைகளையும் புழுக்களையும் சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு சாதாரண கோழி அல்ல. அதுக்கு நிறைய கேப்பபிலிட்டிஸ் உண்டு, அது அதுக்கு தெரியாது. இப்படி நாட்கள் நிறைய கடந்து போகும். எல்லா கோழிகளுமே பெருசாகும், இது கழுகும் கொஞ்சம் பெருசாகும். அம்மா கோழி நினைக்கும், ஓகே என்னோட பிள்ளையில இது ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும், அப்படி எல்லாருக்கிட்டையும் பாசம் காட்டி வளர்ந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த கழுகு குஞ்சு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது வானத்தில் ஒரு பெரிய பறவை அப்படியே வட்டம் அடித்து வந்துட்டு இருக்கும். அதோட நிழல் பூமியில் விழும். இது ஆச்சரியத்தோடு அந்த பறவையை பார்க்கும். அந்த பறவை கீழே 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 வரும்போது அந்த பறவையை பார்க்கும்போது ஏதோ ஒரு இனம் அறியாத ஒரு அட்டாச்மெண்ட் வரும். அந்த பறவையை பார்க்கும்போது தன்னோட இமேஜில் அது இருக்க மாதிரி ஒரு ஃபீல், தன்னை மாதிரியே அந்த பறவை இருக்க மாதிரி ஒரு ஃபீல் அதுக்கு வரும். அப்போ தான் அது ரியலைஸ் பண்ணும், நான் அந்த கழுகாக்கும், நான் அந்த கழுகோட குஞ்சாக்கும், நான் கோழியோட குஞ்சு கிடையாது. ஸோ அது எப்போ ரியலைஸ் பண்ணிச்சோ அன்னையிலேருந்து அது பறக்க ட்ரை பண்ணும். ஒரு நாள் அது டேக் ஆஃப் ஆகி வானத்தில் கழுகுகளுக்கு கூட அந்த பெரிய உயர வானத்திலையும் பெரிய பெரிய ஆறுகளையும் மலைகளையும் தாண்டி அது போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் அவங்க யாருன்னு அவங்க ரியல் பொட்டென்ஷியல், அவங்களோட ரியல் டேலண்ட்ஸ், அவங்களோட ஸ்கில் செட்ஸ் அவங்களுக்கு தெரியாமலே, இல்லைன்னா அந்த ஸ்கில் செட்னால ஒருவேளை அந்த ஸ்கில் செட் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட அந்த ஸ்கில் செட்னால அவங்களுக்கு எவ்வளவு கண்டங்களை தாண்டி பறக்க முடியும், எவ்வளவு காரியங்கள் இந்த உலகத்தில் செய்ய முடியும், அது தெரியாமலே அவங்க லைஃப்பை என் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஸோ தட் இஸ் வை த வெல்த்துக்கான ஜேர்னியில் 1 crore ஜேர்னியில் மைண்ட் செட் இஸ் த ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் மைண்ட் செட்னா என்ன? மைண்ட் செட்டில் 2 ஆஸ்பெக்ட் உண்டு. ஒன்று வந்து ஆட்டிடியூடு, இன்னொன்று வந்து பிலீஃப். ஓகே, ஆட்டிடியூடு கேட்டிருப்பீங்க. யுவர் ஆட்டிடியூட் டிட்டர்மைன்ஸ் யுவர் ஆல்டிடியூட். உங்களோட ஆட்டிடியூடு தான் உங்கள் ஆல்டிடியூடை, நீங்கள் எவ்வளோ உயரங்களுக்கு போகிறீங்க அதை நிர்ணயிக்கிறதே, அதை தீர்மானிக்கிறதே நம்மளோட ஆட்டிடியூடு தான். நம்மளோட ஆட்டிடியூடு பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா? எல்லா காரியங்களையும் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம ஒரு பாசிட்டிவ் ஆங்கிளில் பார்க்குறோமா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி இன் திஸ் கேஸ், இந்த வெல்த் ஜேர்னியில் நம்ம பணத்தை இல்லை பணக்காரர் ஆவத, வெல்த்தி ஆகத ஒரு அதில் ஒரு பாசிட்டிவ் கண்ணோட்டம் நம்மக்கிட்ட இருக்கா? இல்லைன்னா இன்னொரு விதத்தில் சொன்னால், பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருக்கவங்களுக்கு தான் ஒரு கிரேட் விஷன் இருக்கும். அவங்க உயர்ந்த காரியங்களை பற்றி சிந்திக்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ரிச்னஸை பற்றி நம்ம திங்க் பண்ணும்போது நம்ம நிறைய பேருக்கு நெகட்டிவ் மைண்ட் செட் தான் இருக்கும், நெகட்டிவ் ஆட்டிடியூட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 டைப் ஆஃப் நெகட்டிவ் திங்கிங் இல்லைன்னா நெகட்டிவ் ஆட்டிடியூட். 3 விதமான கொஸ்டின் நம்ம மைண்டில் வரும் ரிச் ஆகணும் அப்படின்னு திங்க் பண்ணும்போது. நம்பர் 1, முதலாவது, என்னால் ரிச் ஆக முடியுமா? கேன் ஐ பிகம் ரிச்? இது ஒரு டவுட். ஆக்சுவலி டவுட் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் பிலீஃப். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அதுக்கு மீனிங் நீங்கள் இன்னும் பாசிட்டிவாக பிலீவ் பண்ண துவங்கல. ஓகே, நீங்கள் பாசிட்டிவாக பிலீவ் பண்ண துவங்கும்போது டவுட் ஓடி போகும். அதுக்கப்புறம் அங்கே டவுட் இருக்காது. ஆக்சுவலி என்னால் முடியுமா? அவனால் முடியும். என்னால் முடியுமா? அவனால் பறக்க முடியும். என்னால் முடியுமா? அவன் ஃபாரினுக்கு போக முடியும். என்னால் முடியுமா? தட் டவுட்ஃபுல் கொஸ்டின். தட் இஸ் ஒன். செகண்ட் கொஸ்டின், இல்லைன்னா அது ஒரு கொஸ்டின் அல்ல, அது ஒரு ஸ்டேட்மெண்ட்.
தீர்மானத்துக்கே வந்துடுவாங்க, ஐ காண்ட் பிகம் ரிச். ஓ, அவங்கள மாதிரி எல்லாம் நம்மளால முடியாதுப்பா, அவங்கள மாதிரி ஒரு ஒரு பெரிய பிஸ்னஸ் எல்லாம் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓ, அவங்க பெரிய டேலண்டட் பிஸ்னஸ் ஃபேமிலியில் வந்தவங்க, ஸோ அது மாதிரி என்னால் ஒரு பிஸ்னஸ் பில்டு பண்ண முடியாது. அவங்கள மாதிரி என்னால் ரிச் ஆக முடியாது. அவங்கள மாதிரி என்னால் ஜாபில் பெரிய ஹைட்டுக்கு போக முடியாது. ஸோ கம்ப்ளீட்லி நெகட்டிவ் ஆட்டிடியூட். ஓகே, அங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு, டோரை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. தெர் இஸ் நோ சான்ஸ். ஓகே, புவராக இருக்கீங்கன்னா, மிடில் கிளாஸில் இருக்கீங்கன்னா, ஸோ இஃப் யூ திங்க் லைக் திஸ், ஓகே என்னால் ரீச் ஆக முடியாது, டோர் இஸ் க்ளோஸ்ட். அதுக்கு மேலே என்ன மைண்ட் ஸ்கில் செட்டா, டூல் செட்டா, வாட் எவர் இட் மே பி, இட் நெவர் வில் ஒர்க் அவுட். ஓகே, மூணாவது ஸ்டேட்மெண்ட், என்னால் ஓரளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும், இல்லைன்னா என்னால் இந்த லெவலுக்கு ஒரு மேனேஜராக முடியும், அவ்வளோதான். நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒரு மேனேஜராக ஆகலாம், இல்லைன்னா நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் வேணால் பில்டு பண்ணலாம், என்னால் இவ்வளவு தான் ஆக முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுவும் நெகட்டிவ் தான். டவுட்டும் நெகட்டிவ் தான். முடியாதுன்னுள்ளது கம்ப்ளீட்லி நெகட்டிவ் ஆட்டிடியூட். என்னால் இவ்வளவும் தான் முடியும், தேர் இஸ் அ லிமிட்டிங் நெகட்டிவ் ஆட்டிடியூட். உங்களையே நீங்கள் லிமிட் பண்ணக்கூடிய ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட். சிலவங்க லிமிட் பண்ண மாட்டாங்க, இனிஷியலி ஒரு ஸ்மால் ஸ்டேஜை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, நான் மேனேஜர் ஆகணும், அதுக்கு மேலே அவ்வளோ திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஆனால் அவங்க லிமிட் பண்ண மாட்டாங்க, எனக்கு இவ்வளோதான் ஆக முடியும்னு லிமிட் பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது, நான் இதை ஆகணும் அப்படின்னு ஒர்க் பண்ணி அதை ரீச் பண்ணுவாங்க. அங்கே அதை ரீச் ஆகும்போது அவங்க விஷன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, நான் இனி அடுத்ததாகணும், இந்த மாதிரி. ஓகே, ஸோ என்னால் இவ்வளவு தான் முடியும் அப்படின்னு திங்க் பண்ணுவது, அது ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட், அது ஒரு லிமிட்டிங் நெகட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ திஸ் இஸ் ஆட்டிடியூட். நவ் வி மூவ் டு பிலீஃப். ஆட்டிடியூடை விடவும் ரொம்ப டேஞ்சரஸ் பிலீஃப். ஓகே, நம்ம சைக்காலஜியில் பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது நம்ம சின்ன வயசுல இருந்தே கேட்டு 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 கம்ப்ளீட்டாக நம்பி இருக்கக்கூடிய பல ஸ்டேட்மெண்ட்ஸ் உண்டு. நிறைய ப்ராவர்ப்ஸ், அப்படி பழமொழியன்னே நம்ம நம்பி இருப்போம். இந்த மாதிரி பணம் ரிலேட்டடாக, ரிச் பீப்புள் ரிலேட்டடாக, பணக்காரர் செல்வந்தர் ரிலேட்டடாக நிறைய நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பிரெயினில் சின்ன வயசுலேருந்தே ஃபீட் பண்ணி வச்சுருக்கு இந்த சொசைட்டி. ஓகே, நம்மளை படிப்பிச்சு வச்சுருக்கு, நம்ம அதில் கண்டிஷன் ஆகிருக்கோம். ஓகே, அதுதான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி ஒரு ரீசன் நம்ம ரிச் ஆகாமல் இருப்பதற்கு, நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் இருப்பதற்கு ஒரு ரீசன், நம்ம நெகட்டிவாக படிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த சொசைட்டினாலையும். நாட் ஓன்லி சொசைட்டி, நம்ம காலேஜ் ஸ்கூல் எல்லாமே நெகட்டிவ் தான் படிப்பிக்குது, கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கு. ஓகே, ஆக்சுவலி பணம் சம்பாதிப்பது பாவம், நம்ம ரிலிஜியன்ஸ். ஓகே, பணம் ரொம்ப தீமையானது, பணம் ஈவிலானது. ரிச் பீப்புள் எல்லாமே ரொம்ப கெட்டவங்க. ரிச் பீப்புள் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. ஓகே, ஃபைனலி ஒன் இம்பார்ட்டன்ட் திங், ரிச் ஆகணும்னா, பணம் சம்பாதிக்கணும்னா மக்களை சீட் பண்ணி தான் ஏமாற்றுறவங்க மட்டும்தான் ரிச் பீப்புள் ஆக முடியும். இதுதான் இந்த தலையில் ஆணி வச்சு அடிக்குது. ஓகே, இதை கேட்குறவன் ஒரு விதம் நல்ல மனசுள்ள யாருமே அதுக்கு பிறகு ரிச்சாக ட்ரை பண்ணவே மாட்டாங்க. ஓ மை காட், ஏமாத்துறவங்க தான் ரிச் ஆக முடியும், அப்போ நான் எதுக்கு ஆகிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு சீட் எனிபடி. ஓகே, தீஸ் ஆர் ஆல் ஹம்பக்ஸ், ஐ வுட் சே. ஓகே, இதெல்லாம் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது ஒரு நெகட்டிவ் பிலீவ் சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கு. இந்த நெகட்டிவ் பிலீவ் சிஸ்டம் ஒரு நெகட்டிவ் ப்ரோக்ராமிங்கை மைண்டில் க்ரியேட் பண்ணுது. அதை பற்றி இன்னொரு வீடியோ நான் தெளிவாக அந்த நெகட்டிவ் ப்ரோக்ராமிங் எப்படி உடைக்கலாம் அப்படின்னெல்லாம் சொல்லுவேன். அதுக்கான ஒரு சின்ன க்ளூ இதிலேயே பார்க்கலாம் ஆக்சுவலி. ஸோ இந்த நெகட்டிவ் ஆட்டிடியூடை பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் பிலீஃப்னால நீங்கள் பீட் பண்ணணும். கண்டிப்பாக அட்லீஸ்ட் அதை நீங்கள் அறிந்து கொள்ளவாது வேணும், முதல்ல இதை நம்பணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ காண்ட் பிகம் ரிச் இல்லை, ஐ கேன் பிகம் ரிச், என்னால் ரிச் ஆக முடியும்.
எனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆக முடியாதுன்னு இல்லை, என்னால் ஒரு பெரிய பிஸ்னஸ், நான் ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் நான் கட்டுவேன், என்னால் முடியும். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட். பணம் வந்து மோசமானது இல்லை, அது ஒரு ஒரு சூப்பர் டூல், பல நன்மைகளை செய்ய வல்லமை தரக்கூடிய ஒரு டூல். ரிச் பீப்புள் எல்லாம் இந்த உலகத்தில் ரிச்சாக இருக்கவங்களுக்கு தான் நிறைய பெரிய காரியங்களை செய்ய முடியாது, நல்லதோ கெட்டதோ, நல்ல காரியங்களும் ஹெல்ப்பும் கிரேட் இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைசேஷன் பிஸ்னஸ் எல்லாம் கட்டிப்படுத்த அவங்களால முடியும். பிகாஸ் பணத்துக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு. ஓகே, லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆக்சுவலி, மற்றவங்களை சீட் பண்ணுறவங்க ஏமாற்றுறவங்க தான் ரிச் ஆக முடியும். இல்லைன்னா நீ அடுத்தவங்களை ஏமாற்றினா தான் ரிச் ஆக முடியும். தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஏமாற்றுறவங்களும் ரிச் ஆகலாம், ஓகே, ஏமாற்றி ரிச் ஆகலாம், அது நிலைக்காது. ஓகே, ஸோ மெனி எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஹியர். ஆனால் நம்மளோட பிலீவ் சிஸ்டம் எப்படி, பாசிட்டிவ் பிலீவ் சிஸ்டம் எப்படி, மற்ற மக்களை நிறைய மக்களுக்கு சர்வ் பண்ணுவதனால, சர்வீஸ் கொடுப்பதனால என்னால் ரிச் ஆக முடியும். நீங்கள் வேணா உலகத்தில் உள்ள கிரேட்டஸ்ட் ரிச் பீப்புள், பிஸ்னஸ் பீப்புளை அவங்க இன்டர்வியூவை கேளுங்க. அவங்க எல்லாமே ரிச் ஆனது சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அது ஒரு ப்ராடக்டாகவும் ஒரு சர்வீஸாகவும், அதாவது ஹியூமனிட்டிக்கு அவங்க சர்வ் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ரிச் பீப்புள் அப்படி தான் அவங்க ரிச் ஆவாங்க. நான் சீட் பண்ணி எல்லாம் ரிச் ஆகுது, நான் அடுத்தவங்களுக்கு சர்வ் பண்ணி ரிச் ஆக முடியும். அப்படி தான் நிறைய பேர் ரிச் ஆகி இருக்காங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் வீடியோக்கு முதல்ல சொன்ன மாதிரி, ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி, ஒரு மேஜிக்கல் கால்குலேஷன் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரப்போவேன். உங்களுக்கு 1 கோடி ஏர்ன் பண்ணுவது அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் நிறைய பேர் நெகட்டிவ்ல இருப்பீங்க, ஜீரோவில் இல்லை, மைனஸில் கிடப்பீங்க. ஓகே, கடனில் இருப்பீங்க ஆக்சுவலி. ஓகே, நிறைய லட்சங்கள் கடனில் இருப்பீங்க ஒருவேளை. ஆனால் கடனில் இருந்தால் கூட உங்கள் விஷன் வந்து ரிச் ஆவதாக இருக்கணும், உங்கள் விஷன் கோடிகளாக இருக்கணும். ஓகே, ஆனால் நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, உங்கள் விஷனும் உங்கள் ஃபோக்கஸும் கோடிகளாக இருந்தாலும் நீங்கள் கடனில் இருந்தால் உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி உங்களுக்கு பணம் வரும்போது இந்த கடனை அடைத்து அந்த 0 லெவலில் வரதா தான் இருக்கணும். குட், நல்ல கடன்கள் உண்டு. நான் நல்ல கடன்களை பற்றி சொல்லல, பேட் டெப்ஸை பற்றி சொல்கிறேன். நீங்கள் பிஸ்னஸுக்காக கடன் எடுத்திருப்பது நல்ல கடன், அந்த மாதிரி நல்ல கடன்கள் உண்டு. நான் அதை இன்னொரு வீடியோவில் நான் சொல்லி தருவேன். தீமையான கடன்கள், உங்கள் கையில் இருக்க பணத்தை உறிஞ்சக்கூடிய கடன்கள், நிறைய வட்டி உள்ள கடன்கள், அந்த கடன்களை எல்லாம் 0 ஆக்குவது தான் அந்த ஜேர்னியில், வெல்த்துக்கான ஜேர்னியில் ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆனால் உங்கள் விஷன் வந்து குரோர்பதியாக தான் இருக்கணும். உங்கள் விஷன் எப்போவுமே கடன் அடைப்பதாக இருக்கக்கூடாது. என்ன கடன்லாம் அடைச்சி நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படி நீங்கள் நினச்சா கடனும் அடையாது, நீங்கள் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க. விஷன் வந்து வெல்தி பர்சனாக தான் இருக்கணும். ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் ஜேர்னி வந்து அந்த பேட் டெட்டை அடைக்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ நான் மைனஸில் இருக்கேன்னா எப்படி 1 கோடி ஏர்ன் பண்ணுவேன்? இதுக்கான ஒரு மேஜிக்கல் சின்ன சிம்பிள் கால்குலேஷன். ஆக்சுவலி நீங்கள் 1 கோடி ஏர்ன் பண்ணணும்னா ஒரு சின்ன கால்குலேஷன், 100 ரூபா ப்ராஃபிட் வச்சு ஏதோ ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸோ நீங்கள் கொடுக்குறீங்க, செய்கிறீங்க. நீங்கள் 1 லட்சம் ப்ராடக்ட்ஸ் விற்கும்போது, 1 லட்சம் பேருக்கு சர்வீஸ் கொடுக்கும்போது உங்களால் 1 கோடி எட்ட முடியும். வெறும் 100 ரூபா ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா ஒரு சர்வீஸுக்கு 100 ரூபா இன்ட்டு 1 லேக், ஜஸ்ட் 1 லேக். இல்லைன்னா நேரே மறைச்சு, ஐயோ 1 லேக்கு நான் விற்கணுமா, 1 லேக் வேற சர்வ் பண்ணணுமா, கொஞ்சம் உல்டாவாக திங்க் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய சர்வீஸ் கொஞ்சம் வேல்யூபிளான சர்வீஸ், இல்லைன்னா வேல்யூபிளான ப்ராடக்ட். ஓகே, அதில் உங்களுக்கு 1 லேக் ருபீஸ் கிடைக்குது ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸில். அப்படின்னா அதை நீங்கள் 100 பேருக்கு கொடுத்தாலே போதும். 100 பேரை ரீச் பண்ணாலே உங்களுக்கு 1 கோடி ஏர்ன் பண்ண முடியும். இன்னொரு கால்குலேஷன் பார்ப்போம். ஓகே, 1000 ரூபா ஒரு சர்வீஸில் ஒரு ப்ராடக்டில் உங்களுக்கு 1000 ரூபா கிடைக்குதுன்னா நீங்கள் 10,000 யூனிட் விற்றா போதும், இல்லைன்னா 10,000 பேருக்கு சர்வ் பண்ணால் போதும். இல்லைன்னா நேரே மறிச்சு
ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா சர்வீஸில் உங்களுக்கு 10,000 ரூபா கிடைக்குதுன்னா வெறும் 1000 ப்ராடக்ட் இல்லைன்னா 1000 பேரை நீங்கள் மீட் பண்ணாலே உங்களால் 1 crore earn பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம இங்கே இருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஆனால் நம்ம அதை க்ளோஸாக திங்க் பண்ணி கால்குலேட் பண்ணி அதை நோக்கி பயணம் பண்ணும்போது that becomes simpler. ஓகே, அதுதான் இந்த கால்குலேஷன். இந்த கால்குலேஷனை எப்படி நம்ம ரியலைஸ் பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு நம்ம மைல்ஸ்டோன், நம்ம ஸ்கில் செட் அது என்னெல்லாம், 1 கோடிக்கான ஸ்கில் செட் என்னெல்லாம், அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ண முடியும், அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்து வரக்கூடிய வீடியோ இல்லாமல் இருக்கலாம். மேபி இந்த சீரீஸ் தவிர நான் இடையில சில வீடியோஸ் போடுவேன், மற்ற வீடியோஸ், இம்பார்ட்டன்ட் வீடியோஸ். ஆனாலும் இந்த சீரீஸ் தொடர்ந்துட்டு இருக்கும். ஒருவேளை நெக்ஸ்ட் வீக் வரக்கூடிய வீடியோ இன்னொரு வீடியோவாக இருக்கலாம். இருந்தாலும் அதுக்கு அடுத்த வாரம் இந்த சீரீஸ் கண்டினியூ பண்ணி வரக்கூடிய வீடியோஸ் கண்டிப்பாக வரும். இந்த சீரீஸ் வந்து கன்சிக்யூட்டிவாக வரலனாலும் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யாருக்கெல்லாம் இந்த 1 crore ஜேர்னியில் ஜாயின் பண்ணணுமோ இந்த சீரீஸை கம்ப்ளீட்டாக பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். ரீசெண்ட்லி 2-3 ஃபோன் கால் எனக்கு கிடைச்சிது. ஓகே, ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐ எம் ஹெல்பிங் தம் ஆல்சோ. உங்கள் கமெண்ட்ஸை பதிவிடுங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். Till we meet in the next video, wish you all the best.